திரையுலகமே சேர்ந்து முயற்சி செய்த போதும் நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயத்த நம்ம கேப்டன் ஐயா தலைமையேற்றதுக்கு அப்புறம் தான் நடத்த முடிஞ்சதான் நடிகர் சந்திரசேகர் அவர்கள் சொல்றார், கேளுங்க. தலைவர் சினிமாவுக்கு 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருந்தது. அதனால ஒரு பொன் விழாவை எடுக்க வேண்டும் அப்படின்னு நான் அந்த மேடையில் பேசினேன். அதுக்கப்புறம் கலைஞர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் விழா எடுக்கிறேன்னு. அப்போ ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்காங்க. இந்த நேரத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி தான் உங்களுக்கு தெரியுமே, எந்த கவர்மெண்ட் இருக்கோ அந்த கவர்மெண்ட் அப்படித்தான் இருப்பாங்க. அதனால உனக்கு யார் இந்த விழாவுக்கு வரப்போறாங்கன்னே கேட்டாரு தலைவர் கலைஞர். நான் சொன்னேன், இந்த விழாவை நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் நடத்துவேன்னு சொல்லி நானு, ராமநாராயணன், ஏஎல் அழகப்பன், தியாகுகள்லாம் போராடி பார்க்கும்போது நிறைய ஆரம்பிச்சோம். ஆனா அது நடத்த முடியல. அப்படி இருக்க சூழ்நிலையில விஜயகாந்தை போய் நான் பாக்குறேன். விஜயகாந்தை பார்த்து கேட்கும்போது, ஏன்னா எவ்வளவு பெரிய தலைவர், அவருக்கு விழா எடுக்கிறதுக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் நம்ம இந்த விழாவை நம்ம எடுப்போம் அப்படின்னு அவர் தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் தான் அந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி தங்கப்பேனா கொடுக்கிற அளவுக்கு அது போனது. அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வைத்தது திருச்சி மாநாட்டிலே. நான் அதை மிக சிறப்பாக முடித்து வைத்தது என்னுடைய நண்பன் விஜயகாந்த்.